நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம். என்னம்மா? ஓகே, நல்ல முடிவு. சரவணா, ஆசீர்வாதம் வாங்க போற உங்க அண்ணி கிட்ட வெறுங்கையோட போகாத, ஒரு குங்குமச்சிமழை எடுத்துட்டு போமா. சரிங்க, போமா. என்ன தயக்கமா? அண்ணினா அவ்வளவு பயமா? இருக்கதானே செய்யும். அன்னைக்கு பிடிச்ச காரியத்தையா நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்போ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்காக வருத்தப்படுறீங்களா? அப்படி சொல்லல திலகா, நான் உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அண்ணியை பொறுத்த வரைக்கும் உன்னை அடியோட வெறுக்கிறாங்களே. எனக்கும் அதுதான் வேணும் சரவணன். நான் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்ன வெறுக்கணும். என்ன பார்த்தாலே பாம்பை பாக்குற மாதிரி அவங்க பயப்படணும். அவங்க ஊருக்கு வேணா டிஜிபி, ஆனா வீட்டுக்குள்ள உறவுங்கிற சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற கைதி. இதுதான் அவங்க கதின்னு இந்த ஊருக்கே தெரியணும். தெரிய வைப்பேன். குட் மார்னிங் டாக்டர், நான் அரிசி பேசுகிறேன். உடம்பு சரியில்லை. இல்லை இல்லை, ஃபீவர் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வலிக்குது, உடம்பு வலிக்குது. பாடி பெயின் தான். இல்லை இல்லை, பிபி எல்லாம் ஒன்றும் இல்லை. 10 பேருக்கு பிபி கொடுக்குற தொழிலில் இருந்துட்டு நான் பிபி வச்சுக்க முடியுமா? No, nothing to worry at all. நீங்கள் என்னை வந்து பார்க்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோன்லேயே டேப்லெட் சொல்லுங்கள், நான் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆஃப்டர் தட் திரும்பி சாப்பிட்ட மாதிரி ஏஞ்சிடும் உடம்பு. ஆமாம், சாட்டாடி கொடுத்தா தானே இங்கே கிரிமினல்ஸோட மல்லு கட்ட முடியும். அதுதான் சரியான டேப்லெட் கேட்டேன். டேப்லெட்டோட பேர் சொல்லுங்கள். ஓகே, 2 வேலையா? ஓகே, மார்னிங். ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். எனி எமர்ஜென்சி யூ கேன் கால் மீ ஆன் த மொபைல். அர்ஜென்ட் ஃபைல்ஸ் இருந்தால் மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். பரமேஸ்வரி, பரமேஸ்வரி. என்னங்கம்மா? இந்த டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு. எனக்கு சூப் மட்டும் வச்சா போதும், சாப்பாடு எதுவும் வேண்டாம். என்னங்கம்மா, உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்களை நினைச்சு மனசு சரியில்லை. மனசு சொல்றது தானே உடம்பு கேட்கும். மனசுக்கு கொஞ்சம் தில்லு குறைஞ்சதும் உடம்புல கொஞ்சம் தெம்பு குறைஞ்சிருச்சு. ஆனா யாரும் இதுதான் சாக்குன்னு என்னை குப்புறத்தள்ளி ஜெயிக்க முடியாது. அது அவ்வளோ சுலபமும் இல்லை. சரி, நீ போய் எனக்கு இந்த சூப்பு டேப்லெட் எல்லாம் ரெடி பண்ணி போ. சரிங்கம்மா.
அண்ணி, யார் அண்ணி? என்னை அண்ணின்னு கூப்பிட்டீங்க? தம்பி, உனக்குன்னு அண்ணினா இவளுக்கு யாரு? அண்ணியா? இல்ல, அக்கா. அதுதான் முறை. சும்மா இரு திலகா. அன்னிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அண்ணி, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்ததுன்னா என்னை திட்டுங்க, அடிங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அண்ணி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஓ, நான் அண்ணிங்கிறது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அப்படின்னா இந்த சண்டாலினால கொல்லப்பட்டு இறந்து போனாரே உன் அண்ணன், அது உனக்கு மறந்திருக்காது இல்ல? அது விடு தம்பி. அவருடைய ஆத்மா இந்த கல்யாணத்தை ஒத்துக்குமா சொல்லு? அண்ணி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்க கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாதது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. திலகா, வா போய் காலைல விழு. என்ன சரவணன், என்ன இவ்வளவு தானா இல்ல இன்னும் இருக்கா? உன் திமிரும் தெனாவட்டியும் கேட்கிறேன். இவ்வளவு தானா இல்ல இன்னும் ஸ்டாக் வச்சிருக்கியா? தெரியாம தான் கேட்கிற. என்ன முட்டாண்ட நினைச்ச நீயும் அக்காவும்? குடும்ப கௌரவத்துக்காக உறவுக்காரங்களா சின்ன சொத்துல பங்கு கொடுத்த என்ன குனிய குனிய கொட்டலாட பாக்குறீங்களா? சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல இவ மூலமா எனக்கு நோட்டீஸ் விட்டீங்க. அந்த நோட்டீஸ்னால என் பிள்ளைகளை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க. ஆனா எதை பத்தியும் நீங்க கவலைப்படாம பத்திரத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்த கட்டமா இந்த கொலைக்காரிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்பம் நடத்தி என் நிம்மதியை கணக்கு பாக்குறீங்க. இல்ல சொல்லி என்னென்ன திட்டம் வச்சிருக்க? என்ன பண்ணுவ? சரவணன், என்னது இது? என்ன வீடா போலீஸ் ஸ்டேஷனா? உங்க அண்ணி என்னன்னா ஒரு கைதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க, நீங்க என்னன்னா லாக்அப் கைதி மாதிரி பம்புறீங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கேக்குறாங்கல்ல வக்கீல் அம்மா, பதில் சொல்லு. டிஜிபிங்கிற மெதப்புல பேசுறீங்களா? நான் தான் உங்க புருஷனை கொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கோர்ட்டே நான் குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமும் நான் கொலகாரின்னு என் மேல பழி போட்டா என்ன அர்த்தம்? உனக்கு மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இருந்திருந்தா என் புருஷனோட ரத்தத்தை ருசி பார்த்துட்டு அவர் வாழ்ந்த வீட்டுக்கு தாலியை கட்டிக்கிட்டு வந்திருக்க மாட்டேடி நீ. போதும், நிறுத்துங்க. நான் என்னமோ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தவிச்சு துடிச்ச மாதிரி இல்ல நீங்க பேசுறீங்க. திலகா, நீங்க சும்மா இருங்க. தெளிவா கேளுங்க அரசி. உங்க குழந்தைனார முதல்ல கேஸ் கொடுக்க வந்த ஒரு நண்பரா பிடிச்சது. இறந்து போன காதலிய இன்னும் நினைக்கிறாருன்னு தெரிஞ்சப்போ ஒரு பண்பாளரா பிடிச்சது. இப்படிப்பட்டவருக்கு மனைவியா வர முடியுமான்னு இவங்க அக்காவும் மாமாவும் என்ன வந்து கேட்டப்போ எனக்கு அந்த நல்ல எண்ணம் பிடிச்சது. உடனடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு தப்பா? நாங்க என்ன பால்ய விவாகம் பண்ணிக்கிட்டோமா இல்ல இல்லீகல் மேரேஜா? ஏன் இப்படி எதுக்குறீங்க?
சொல்லுங்க, எதுக்காக எதுக்குறீங்க? எனக்கு எனக்கு ஒண்ணு புரியல. காலகாலத்துல கல்யாணம், வயசு, வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாங்க 2 பேரும் அனாதையா நின்னுட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதேன்னு 2 நல்ல மனசு எனஜா அது ஏன் உங்க கண்ணை உறுத்தணும்? ஏன் உறுத்தணும்னு கேக்குறேன். சபாஷ். உன் பக்க நியாயத்தை எல்லாம் நல்லபடியா தான் பேசுற. ஆனா 2 நல்ல மனசுன்னு சொன்ன பாரு, அதுதான் தப்பு. இந்த 2ல ஒண்ணு எடுப்பார் கைப்பிள்ள மனசு, இன்னொன்னு எல்லாருமே எடுத்தெறிஞ்சு மிதிக்கிற மனசு. அக்கா, என்னை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு கொலைகாரியோ குற்றவாளியோ இல்ல. நான் நல்லவ. உங்க குடும்ப விளக்க அணைச்சவளும் இல்ல, இனி அணைக்க போறவளும் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ். சரி திலகா, நீ சொல்றது நான் நம்புறேன். நீ ரொம்ப நல்லவ. யார் காசையும் அடிச்சு புடுங்கினவ இல்ல, எந்த குடியும் கெடுத்தவ இல்ல. சுய லாபத்துக்காக நீ எந்த உசுரையும் எடுத்ததில்லை. இன்ஃபேக்ட் உன்ன மாதிரி ஒரு நல்லவள வல்லவள அந்த மதுரை ஜில்லைன்னு இந்த தமிழ்நாடு முழுக்க தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்பேற்பட்டவள என் குழந்தை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கானா சும்மாவா? எதுக்கு போய் நான் சங்கடப்படலாமா? மகராசியா தீர்க்க சுமங்கலியா வாழுன்னு உன்னை திணறிய குங்குமம் வச்சில வாழ்த்தணும். நான் ஒரு புத்தி கெட்டவப்பா. போனதெல்லாம் போகட்டும். இனிமே இந்த வீட்டுல நல்லது நடந்தா சரின்னு நல்ல விதமா யோசிக்கிற பக்குவம் எனக்கு வரல. என்ன சரவண சொல்ற? அந்த பக்குவம் எனக்கு இல்லைல்ல? அண்ணி, கிண்டல் எதுவும் பண்ணலையே, நிஜமா தானே சொல்றீங்க? சே, நான் எதுக்கு கிண்டல் பண்ணணும்? ஓ பொண்டாட்டிக்கு தான் நல்லா நடிக்க தெரியுங்கிற மாதிரி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு எப்படி அப்பாவியா நிக்கிற. அப்ப நானும் அவ நம்புற மாதிரி சரிசமமா நடிக்கணும்ல, அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணி, அப்படின்னா இவ்வளவு மன்னிக்கவே மாட்டீங்களா? மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு மகாத்மா இல்லப்பா. மனுஷி, சாதாரண மனுஷி. கண்ணுக்கு முன்னாடி என் புருஷனை புடமா பார்த்தவனா, ஏன் குங்குமத்தை அழிச்சவளுக்கு குங்குமம் வச்சு வாழ்த்துறதுக்கு எனக்கு மனசு இல்லப்பா. ஏற்கனவே இந்த கல்யாணத்தால நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஆசீர்வாதம் அது இதுன்னு என் மனசு நோக்க அடிக்காதுங்க. போங்க. இல்ல போ. இல்ல அண்ணி. சரவணன், எதுக்கு திரும்ப திரும்ப இவங்களை கெஞ்சணும்? நான் என்னமோ இவங்க வீட்டுக்கு இவங்களை பழிவாங்க வந்த மாதிரி இல்ல நினைக்கிறாங்க. இவங்க வாழ்த்திதான் நம்ம வாழணுமா? வாங்க போலாம். திலகா, அவசரப்படாத. வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க வாங்க. நெல்லு. பழி வாங்கணும்னா நான் தான் வாங்கணும். ஏன்னா தப்பு செஞ்சவன் நீ. அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திலகா எப்படி மாப்ள இருக்கு? திலகாக்கு என்ன, சந்தோஷமா இருக்கா. திலகா, திலகா. அப்புறம் கல்யாணத்துல பார்த்தது? ஆமா மாப்ள. நடுவுல எங்க போயிட்டீங்க? ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, போயிட்டு இப்பதான் மாப்ள வந்தேன். அதான் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா மாப்ள. ரவி அண்ணே,
உட்காருங்க. நல்லா இருக்கே திலகா. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹலோ. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். ஆமாம்மா. இருக்கட்டும்மா. வாங்கண்ணே உள்ள போய் பேசுவோம். பரவாயில்லம்மா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். சரி இப்படி உட்கார்ந்து பேசுவோம். வாங்கண்ணே. என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னன்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை திலகா. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் நான் தனியால ஆயிட்ட மாதிரி ஒரு வருத்தம் இருக்குமா. இத்தனை வருஷமா உன் கூடயே இருந்துட்டம்மா. உன் குடும்பத்திலையும் ஒருத்தனா இருந்துட்டம்மா. இப்ப எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நினைச்சா அழுகதாம்மா வருது. எதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? நான் மதுரைக்கே போயிடலான்னு நினைக்கிறேம்மா. நீங்க எதுக்கு மதுரைக்கு போகணும்? மதுரையில யார் இருக்கா? எப்பவும் போல எனக்கு உதவியா நீங்க இங்கேயே இருங்க. இங்க எப்படிமா இருக்கிறது? இங்க என்ன இந்த வீட்ல இல்லைண்ணே, சென்னையில இருங்கன்னு சொன்னேன். நீங்க மதுரைக்கு போயிட்டா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். வேண்டாம். என்னென்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? சரிம்மா, நான் மதுரைக்கு போல. சரி, சென்னையிலே இருந்துறேம்மா. ம். என் கூட போன்ல பேசுங்க. போன் எதுக்கு? நான் இருக்கிற வீடு உங்க வீடு மாதிரி தான். தினமும் வீட்டுக்கு வந்து என்ன பாத்துட்டு போங்க. சரியா? சரிம்மா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்லம்மா, ஒண்ணு வேணாம். சும்மா இருங்கண்ணே. இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ம்? சரிம்மா. ரவி, மாப்பிள்ள, காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல மாப்பிள்ள, திலகா கொண்டு வர போயிருக்கு. ஓஹோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி திலகா கூட பேசுனீங்க, சிரிச்சிங்க, ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தீங்க. ஓகே, மாப்பிள்ள, நான் அதை தப்பா நினைக்கல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால. கல்யாணத்துக்கு பின்னால நீங்க அடிக்கடி இங்க வர்றதோ திலகாவை பார்க்கறதோ எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. பார்க்கறவங்களுக்கு பிடிக்காதுல்ல, நாகரிகமா இருக்காதுல்ல. 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்னடா திலகா பின்னால கூஜா தூக்கிட்டு சுத்தினவன் இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறானேன்னு நினைப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ அரசி அண்ணி வேற பார்த்துட்டு போறாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல. தேவையில்லாம யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டவனெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள விடுறான்னு சொல்லுவாங்க. வேற விதமா எங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. பாதிக்க போறது திலகாதான். அதனால இனிமே இப்படி திலகாவை பார்க்க வர்றது போறது வேண்டாம். திலகாவோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன்.
நான் சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. முடியலடி, முடியல. பாட்டு பாட்டா வலிக்குதே. ஐயோ அகம்மாயி, ஐயோ படப்படந்தே. அம்மா, என்னம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ புள்ள, மத்தியானத்துல இருந்து தலை சுத்துது, காய்ச்சலா இருக்கு, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும் புள்ள. என்ன பார்க்கணும்? உடம்பு சரியில்லையா அம்மாக்கு? என்ன இப்படி கொதிக்குது? ஒருவேளை இது ஸ்வைன் ஃப்ளூவா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படின்னா என்னது? பன்னி காய்ச்சல். என்ன பன்னிக்கு வருது எனக்கு வருதுன்னு சொல்றீங்களே, இது ரொம்ப டூ மச்சா இல்ல? இல்லம்மா, அப்படி இல்லம்மா. பேரு வச்சிருக்காங்க அப்படி. சரிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், உங்களுக்கு கூட்டிட்டு போலாம். இப்பவா? இந்த நேரத்துல எப்படி? நான் கார் எடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா என் கண்ணாடியை காணோம், கண்ணு மங்களா தெரியும். அப்புறம் கூட்டிட்டு போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இங்க இருக்கிறதே சேஃப். நாளை காலையில போய்க்கலாம். சரி வாங்கம்மா, நம்ம ஆட்டோல போலாம் வாங்க. இரு ஆட்டோலையா? ஆமா. அவன் தண்ணி போட்டுட்டு ஓட்டுவான், அதுவும் ஆக்சிடென்ட் ஆகும். ஐயோ ஐயோ வேணா புள்ள வேணா, இந்த ஆளோட வாயே சரியில்லை. ஐயோ நல்ல வார்த்தையே வராதா உங்களுக்கு? நல்லதுக்கு சொல்றேன். எனக்கு பட 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 பட. சரி ரெஸ்ட் எடுங்க. டெம்போ ரொம்ப இறங்குது. புள்ள சரி நீங்க போய் படுங்கம்மா. அந்த 2 மாத்திரை நான் கொண்டு வரேம்மா. அதை கூட நான் போட்டுக்கிறேன். சரி. போதும் சாமி. சரி காலையில போலாம். நீங்க போய் படுங்க. முடியல புள்ள, பண்ணி காய்ச்சல் அது இதுன்னு பயமுறுத்துறாரு மனுஷன். பாடா என்னங்க நீங்க? உனக்கு தெரியாது செல்வி, அவங்க வேணும்னு பண்றாங்க. அவங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இது வந்து வயசானா வரும். இது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்காக ஒரு சைக்காலஜி. அது அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உங்களை போய் கேட்டேன் பாருங்க. எத்தனை பேரை பாத்துருக்கேன் இந்த மாதிரி. ஸ்வைன் ஃப்ளூ வரணும், அப்ப தெரியும். ஹலோ சார், நான் கனகா பேசுறேன் சார். என்ன கனகா? அந்த அம்மா தப்பிச்சு போக பார்த்தாங்க சார். கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு சார். எப்படி ஆச்சு? ஷாக் அடிச்சதுனால மயங்கி விழுந்துட்டாங்க சார். ஐயோ தலைவலி. இப்போ நீங்க பத்திரமா பாத்துங்க, நான் வந்தோடனே எல்லாம் முடிவும் பண்ணிக்கலாம். சரி
சரி வச்சிருங்க வச்சிருங்க. ஓகே. எங்கேயாவது கிளம்புறீங்களா? இல்ல ஒரு பிரச்சனை, போறதா வேணாமான்னு தெரியல. பத்திரமா பாத்துங்க, வந்ததும் முடிவு பண்ணலான்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு போகும்போது கார் ஆக்சிடென்ட், யார் மேலேயும் மோதிட்டான். அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பத்திரமா பார்த்துங்க, மீதியெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஓஹோ, இப்பவே போறீங்களா? இப்போ போல, நாளை காலையில் போய்க்கிறேன். ஃபோன் பண்ணது யாரு? ஃப்ரெண்டு. இல்லை, ஏதோ லேடி வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு. ஐயோ, அது கனகா, ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அவனுக்கு பிரச்சனைனா ஒய்ஃப் தானே பேசுவாங்க. என்கிட்ட ஏதோ பணம் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் போய் பார்த்துக்கிறேன். நீ படு, உனக்கு என்ன இதில் பிரச்சனை? நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அத்தை அத்தை எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்க. என்ன 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 யாருக்கு என்னாச்சு என்னாச்சு? நீங்க உங்களுக்கு படபடபடன்னு இருக்குன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் போகும்போது உங்க கொரட்டை சத்தம் கேட்டுதா? கொர்ரு கொர்ருன்னு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. வேண்டாம் மாப்ள, நீங்க தான் கண்ணு தெரியாது வண்டியில கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னீங்களே. இல்ல இல்ல போங்க. கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ என்ன குப்புன்னு வேர்த்திருக்கு. இறங்குங்க எழுந்திருக்க எழுந்திருக்க. ஐயோ வேர்த்திருக்கு வேர்த்திருக்குன்னா அது நிச்சயமா ஹார்ட் அட்டாக் இருக்கலாம். என்ன மாப்ள அப்பா பார்த்தா பண்ணி காய்ச்சல், இப்போ என்னமோ ஹார்ட் அட்டாக்னு என்னென்னமோ சொல்றீங்க. இருங்க இருங்க, அது வந்து செல்வி 2 மாத்திரை கொடுத்தாளா, அந்த 2 மாத்திரையும் போட்டுக்கிட்டேன், அதான் வேர்த்திருக்கு. இல்ல 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 இது அந்த வேர்வை இல்ல, இது ஹார்ட் அட்டாக் வேர்வை. அத்தை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. நீங்க வாங்க ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம்.
என்ன அத்தை, நீங்க ஏன் அழறீங்க? இப்பதான் எனக்கு படபடப்படுது. நான் உங்களை எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன எப்பவுமே திட்டிட்டு இருப்பீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்கல்ல, என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைச்சேன் மாப்ள. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே. ஐயோ அத்தை, நான் உங்ககிட்ட சண்டை போட்டதெல்லாம் சும்மா. ஆக்சுவலி நீங்க எனக்கு அம்மா. ஐயோ உள்ள இருக்குது மாப்ள. வாங்க. இருங்க செல்வி கிட்ட சொல்லணும். இருங்க. செல்வி எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காலையில எல்லாத்தையும் செல்வி கிட்ட சொல்லிக்கலாம். சொல்லாம போனா ரொம்ப வருத்தப்படுவா. இல்ல செல்வி இந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் வரணும். பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்களோ? செல்வி செல்வி தூங்குறா, அவளை எதுக்கு எழுப்புறீங்க? வரட்டும் மாப்ள. என்னாச்சு? என்னாச்சுமா? மாப்ள என்ன அம்மா அம்மான்னு சொல்லிட்டார் புள்ள. என்னங்க ஆச்சு? அது ஒண்ணு இல்ல செல்வி, நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேனா, அதுக்கப்புறம் படுத்தேனா, புரண்டு படுத்தேனா, முறைச்சு பார்த்தாங்களா? நீதான் செல்விதான் முறைச்சு பார்த்தா. முறைக்காதடி. நீங்க என்னங்க பேசுறீங்க? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். எங்க காலையில போலாம். ஐயோ தள்ளி போடக்கூடாது. இப்படிதான் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஏதோ கேஸ் ப்ராப்ளம் சொல்லி நைட் விட்டாங்க. ஆனா காலையில தான் தெரிஞ்சது அது ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சு பைபாஸ் பண்ணி எக்கச்சக்கமா செலவு பண்ணி ஏடா கூட ஆயிடுச்சு. அவங்களுக்கு கூட இதே வயசு தான், இதே பேர் தான் நினைக்கிறேன். ஐயோ இவர் வாயில நல்ல வார்த்தையே வராது புள்ள. நல்ல வார்த்தையே வராது. பாடி புள்ள ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ நெஞ்சுக்குள்ள ஹார்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் படபடன்னு ஓடுது. போயிட்டு வந்துடலாம். இருக்க நான் சொல்றத கேளுங்க. செல்வி எதுக்கு, நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஏங்க நீங்க தான் நைட்ல கார் ஓட்ட மாட்டேன்னு சொன்னீங்களே. அது ஸ்பீடா போனதா பிரச்சனை, ஸ்லோவா போனா பிரச்சனை இல்ல. சரி இருங்க, நானும் வரேன். வாங்க போலாம். இல்ல செல்வி, அப்புறம் வீட்டை யாரை பாத்துப்பாங்க? வீட்டை பூட்டிட்டு நீ இரு. இல்ல பரவாயில்ல. செல்வி வரட்டும் மாப்ள. அவ வந்ததா எனக்கு தைரியமா இருக்கும். ஊசி போட்டா கூட நான் அவளை கெட்டியா பிடிச்சுக்குவேன். அத்தை இங்க பாருங்க, நான் உங்க புள்ள மாதிரி. என் கையை பிடிச்சு கூடாது நீங்க. நான் உங்க பக்கத்தே இருக்கேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. என்னம்மா? வாங்க போலாம். நான் போறேன் புள்ள. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அத்தை. போயிட்டு வரேன் புள்ள. சரி உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. சரி புள்ள. மாப்பிளைய பத்தி நான் என்னமோ நினைச்சேன். தங்கம். சரி ஆமா, நீங்களும் தங்கம் நானும் தங்கம். வாங்க. சரி பாத்து வாங்கம்மா. பாத்து கவலைப்படாத. ஒண்ணு இல்ல, நீங்க பாத்து போங்க. சரி புள்ள. மெதுவா வாங்க அத்தை. பிள்ளைங்க கூட இப்படி காட்டல புள்ள. சரிம்மா வரேன். நான் ஃபோன் பண்றேன். சரி போங்க, பாத்து போங்க. வரேன். ஒண்ணு இல்லம்மா உங்களுக்கு. வர புள்ள. சரி. எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே மாப்பிள்ள. பாத்துங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு செய்ய போறேன்? உட்காருங்க, ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. யோ அந்த காரை ஃபாலோ பண்ணி. என்ன மாப்பிள்ள, ஏன் திரும்பி திரும்பி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நேரா பார்த்து ஓட்டுங்க. ஓட்டுறேன். ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணுமே. ஐயோ என்ன மாப்பிள்ள ஆச்சு? ஏதோ அடைக்குது. ஐயோ எனக்கு தான் அடைக்குது. உங்களுக்கு? ஐயோ ஆமா, இது வந்து கார்ல ஏதோ அடைக்குது. ஏதோ ஐயோ என்ன மாப்பிள்ள, கண்ணு தான் சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப காருமா சரியில்லை. என்ன பண்றது, எல்லாம் சேர்ந்து வருது அத்தை. சேர்ந்து வந்தா அப்புறம் அந்த இடம் தெரிஞ்சு போயிடுமே. என்ன யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? இல்ல என்ன ராத்திரில நம்ம ஹாஸ்பிடல் போறது வேற யாருக்கும் தெரியக்கூடாதே. எதுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப என்ன பண்றது? நெஞ்சுவலிக்காரின்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ இது கார் அடப்பு, உங்களுக்கு மாரடப்பு. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? இருங்க, ஏதாவது வழி பண்ணுவோம். ஏதாவது ஆட்டோ வருமா?
என்ன பண்றதுப்பா? ஐயோ போலீஸ். போலீஸ் என்ன என்ன சார், என்ன ப்ராப்ளம்? அது வந்து சார், இது வந்து என்னோட மாமியார். நான் செந்தமிழரசியோட மருமகன். யாரு இவங்க? செந்தமிழரசியா? இவங்க இல்ல சார், அது வேற மாமியார். இந்த மாமியார் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு, அடைப்பு, கார்லயும் அடைப்பு. நான் இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேனா, வண்டி போகல. நீங்க கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே பட என்னமா, இன்னைக்கு என்னமோ பட இருந்து அதான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கோம். உனக்கு புண்ணியமா போய்ட்டு கொஞ்சம் தள்ளி விடுப்பா. ப்ளீஸ் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் தள்ளி விடுங்களேன். கான்ஸ்டபிள் பின்னாடி தள்ளி விடியா? என்ன மாப்பிள்ள, அவன் என்ன தள்ளுறானா வண்டி தள்ளுறானா, ஒரே கேரா இருக்க. அது அவங்க தள்ளுறாங்க. என்ன மாப்பிள்ள, ஆஸ்பத்திரி வரைக்குமா தள்ளுவானுங்க? ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்ன இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமலே ஓட்டிட்டு இருக்கீங்க? போடுறேன். ஐயோ போதுங்க, போங்க போங்க போங்க, தள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க மாப்பிள்ள, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ சார். போங்க போங்க போங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். செந்தமிழரசி மேடமோட ரிலேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. சரி சார். அது உண்மையா இல்லையான்னு நாளைக்கு விசாரிக்கணும். சரியா? சரி, ஓகே சார். ஐயோ இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு மாப்பிள்ள? இதோ கொஞ்சம் தூரம், இன்னொரு 100 அடி. வாங்க அத்தை, வாங்க வாங்க, மெதுவா வாங்க. இருட்டா இருக்கே. இது டாக்டர் பொன் ராஜேஸ்வரி, பொம்பளை டாக்டர் தான். உங்களை நல்லா பாப்பாங்க. ஏதோ குழந்தைங்களை பாக்குற டாக்டர் மாதிரி இருக்காங்க. அது குழந்தைங்களை பாக்குற மாதிரி உங்களை பாப்பாங்க. நீங்க போங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? நான் வந்து கார் ரிப்பேரா இருக்குல்ல, மெக்கானிக் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை ஆகும். ஐயோ அப்படி இல்லை, எனக்கு ஊசி போடணும்னா பயம். அதான் செல்வியை வர சொன்னேன், நீங்க தானே வேண்டாம். ஊசி போடுறதுக்குள்ள வந்துடுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் டாக்டர்கிட்ட. நீங்க எவ்வளவு நேரத்துல வருவீங்க? இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். வந்துடுவேன். ஐயோ வந்துடுவேன். நீங்க உள்ள போங்க அத்தை. ஐயோ விட்டுட்டு போறீங்களே. ஐயோ தனியா விட்டு போறாரு. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. ஐயோ ஐயோ இவர் பேச்சு, ஐயோ இவர் பேச்சை கேட்டு ஏமாந்துட்டேனே. மனுஷன் மாறிட்டாருன்னு நினைச்சேன். ஐயோ நாய் வேற குளிக்கிறேன். ஐயோ போயிட்டாரே. ஐயோ சரி. இப்போ விசிறுங்க. உங்களுக்கு ஷாக் அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கே, தப்பிச்சு போக முடியாதுன்னு நினைச்சு அசந்து தூங்கிட்டோம் சார். நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு தப்பிச்சு போகணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. நான் தூங்கல சார், இவங்க 2 பேர் தான் சார் கொரட்டை விட்டு தூங்குனாங்க. வாயை மூடு, தண்ணி எடுத்துட்டு வா. சார் அத்தை, நான் தான் ஜிஜே. தண்ணி குடிங்க. அவங்கள புடிங்க. என்னாச்சு அத்தை? கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. அங்க எதுக்கு போனீங்க? நீங்க அந்த பொட்டிலாம் இருக்குல்ல, அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஏழ்மலை சார், அந்த பில்லர் இருக்குல்ல? ஆமா இருக்கு சார். அதுல நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை வச்சு சரிங்க சார், இவங்களை கட்டி போடுங்க. எதுக்கு எழுந்துக்கிறீங்க?
சரி சரி சரி, பார்த்து பார்த்து மெதுவா. என்ன 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 அத்தை? எதுக்கு எதுக்கு சரி விடுங்க விடுங்க அவங்கள. எதுக்கு கட்டிலாம் போடணும் ஜிஜே? விடுங்கம்மா, சொல்றேன்ல. அத்தை, எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். அது இங்க எங்கெங்க கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. நீங்க எங்கேயாவது போய் கை வச்சீங்கன்னா செல்விக்கு யார் பதில் சொல்றது, மாமா சாருக்கு யார் பதில் சொல்றது? அதனால தான் நீங்க உட்கார்ந்த இடத்த விட வேற எங்கேயும் நகரக்கூடாது. அது சேர்ல உட்காந்து தூங்குறது கஷ்டம்தான். ஆனா போலீஸுக்கு பயந்து நீங்க தலைமறைவா இருக்கும்போது இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும். ஏழ்மலை சார், ஸ்ட்ராங்கா கட்டி போடு. சரிங்க சார். அத்தை, கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.